ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. செப்டம்பர் 8 21/9/25 சண்டே வரைக்கும் மகாலயபக்ஷனுடைய இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. யார் யார் எந்த தினத்திலே அவர்கள் தர்ப்பணம் பண்ண வேண்டுமோ அந்த தினத்தினுடைய நட்சத்திரம், திதி, நாள் முதல்களை பார்த்து கொண்டு மற்றபடி சொல்லப்பட்டுள்ள மந்திர தந்திரங்களை அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பாக கடைசி மகாலயபக்ஷ அமாவாசையினுடைய தர்ப்பண மந்திரம் மாத்திரம் இந்த வீடியோவிலே சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே அந்த அமாவாசை அன்னைக்கு மாத்திரம் இந்த தர்ப்பண விஷயங்களை முழுவதுமாக நீங்கள் பார்த்து அதை பண்ணிக்கொள்ளலாம். மற்ற நாட்களில் பண்ண விரும்புபவர்கள் யார் யார் எந்த தினத்திலே பண்ண விரும்புகிறார்களோ அந்த நாளில் வரக்கூடிய நாள், நட்சத்திரம் விஷயங்களை பார்த்து கொண்டு இந்த அட்டவணை பிரகாரமும் பண்ணிக்கொள்ளவும். பாருங்கள், 8/9/25 மண்டே திங்கட்கிழமை பிரதமை திதி, 9ஆம் தேதி டியூஸ்டே திதியை, 10/9 திருதியை, 11/9 சதுர்த்தி, 12/9 பஞ்சமி, சஷ்டி. பஞ்சமி வருது, சஷ்டி வருது. அன்னைக்கு மகாபரணி ஞாபகம். 12/9/25 ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை பஞ்சமி சஷ்டி திதி வருகிறது. அன்றைக்கி மகாபரணி நட்சத்திரம். 13/9/25 சனிக்கிழமை சப்தமி, 14 சண்டே அஷ்டமி, 15 மண்டே நவமி, 16 டியூஸ்டே தசமி, 17/9 வென்ஸ்டே ஏகாதசி, 18 தர்ஸ்டே துவாதசி, 19/9 ஃப்ரைடே திரையோதசி, 20/9/25 சாட்டர்டே சதுர்த்தசி, 21/9/25 சண்டே ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. இந்த தர்ப்பணம் மாத்திரம் இந்த வீடியோவிலே முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாட்களிலே அந்தந்த நாட்களினுடைய சங்கல்பத்தை மாத்திரம் பண்ணிக்கொண்டு மற்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த மந்திர தந்திரங்களை உபயோகப்படுத்தி கொண்டு அப்படியே பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், தெங்கலையார் இந்த மகாலயபக்ஷ தர்ப்பணம் செய்வதில்லை, பெரும்பாலும் செய்வதில்லை. ஆனால் ஒரு சிலர் செய்கிறார்கள். அது அவர்களுடைய குடும்பத்தினுடைய அடிப்படையிலே பெரியோர்கள் செய்திருந்தால் அவர்களும் இந்த மகாலயபக்ஷ தர்ப்பணத்தை பண்ணிக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு விஷயம், இதுவரை இந்த சேனலுக்கு, நமது சேனல் விஜிஎஸ்எம் கைங்கரியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளாமல் இருந்தால், பண்ணிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய இந்த ஆன்மீக வீடியோக்கள், சம்பிரதாய வீடியோக்கள் மற்றும் இந்த வைதிக வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது நீங்கள் பார்த்து பண்ணிக்கொள்ளலாம். இப்போ தொடர்ந்து அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். அமாவாசை தர்ப்பணத்திற்கும் மகாலய தர்ப்பணத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அமாவாசை தர்ப்பணத்தில் பித்ருவர்க்கம், அதாவது அப்பா வர்க்கம், மற்றும் மாதா மகர் வர்க்கம், தாயாரின் தகப்பனார் வர்க்கம் என பிரித்து 2 வம்சங்களுக்கு மாத்திரம் தர்ப்பணம் பண்ணுகிறோம். இங்கே மகாலயபக்ஷம் தர்ப்பணத்திலே பித்ருவர்க்கம், மாதாமகர் வர்க்கம் மற்றும் காருண்ய பித்திருக்கள், அதாவது அகால மரணமடைந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் மற்றும் குழந்தை இல்லாத இறந்து போன உறவுகள் மற்றும் நம்முடைய அபிமானிகள் என்று உறவுக்காரர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுகிறோம். இவர்கள் காருண்ய புத்திரர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இப்போது தர்ப்பணம் மந்திர தந்திரங்களை பார்க்கலாம். அந்தந்த கிழமை, நாள், நட்சத்திரம் பார்த்து சங்கல்ப மந்திரத்தை மாத்திரம் மாற்றிக்கொண்டு மற்ற விஷயங்கள் சொல்லப்பட்டதை அப்படியே செய்து கொள்ளலாம். சீக்வன்ஸ் ஆஃப் தர்ப்பணம் என்னங்கிறத பார்க்கலாம். ஒன்று, என்னென்ன சாமான்கள் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் கிழக்கு பார்த்து உட்காரணும். ஆச்சமனம், பிராணாயாமம், அடுத்தது சங்கல்பம், புக்னம் ஆவாகனம் ஒன்று. அடுத்தது முதல்ல பித்ருக்கு, அடுத்தது மாதாமகருக்கு, மூணாவதாக காருண்ய பித்ருக்கு. அடுத்தது ஆவாகனம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா தர்ப்பணம் பண்ணணும். பித்ருக்கு, மாதாமகருக்கு, காருண்ய பித்ருக்கு. அடுத்ததாக யதாஸ்தானம் எல்லாரையும் அனுப்பி வைக்க வேணும். பித்ரு, மாதாமகர், காருண்ய பித்ருக்கள். கடைசி ஆச்சமனம் பண்ணி காயேன வாச்சா பண்ணி முடிச்சிட வேண்டியது. இதே தர்ப்பண விஷயந்தான் சாதாரணமாக அமாவாசைக்கு பண்ணக்கூடிய விஷயம் இதே தான். இதில் என்னென்னா, நடுவில் உள்ள அந்த காருண்ய பித்திரத்தினுடைய அந்த புக்கனத்தை எடுத்துட்டா மற்ற எல்லா விஷயங்களும் அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணத்தை இதே மந்திரங்களை உபயோகப்படுத்தி எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போது தேவையான பொருள்கள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. கருப்பு எள் ஒரு கிண்ணம், 3 பில் பவித்திரம் 1,
3 புல்லான ஆசனம், காலில் போட்டுக்கிறதுக்கு 3 புல், அதோட கையில் இடிக்கக்குள்ள ஒரு 3 புல் இருக்க வேணும். அப்புறம் 6 தர்ப்பப்புல் வேணும். ஒன்று லெஃப்டில் 3, ரைட்டில் 3. படத்தில் போட்டிருக்கேன் பாருங்க. தாம்பாளத்தில் இப்படி நீளவாக்கில் 2, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 1 வைக்கணும். அப்புறம் 3 புல்லால் பண்ணின 6 பொக்குனை வேணும். 3 புல்லால் பண்ணியிருக்கணும் 6 பொக்குனை. 1 2 பித்ருக்கு, 2 மாதாமகருக்கு, 2 காரணி பித்ரு. இந்த புல் உங்களால் புக்கனம் எப்படிங்கிற தெரியல, பண்ண முடியலன்னு சொன்னால் 3 தர்ப்பப்புல் எடுத்துக்கோங்க. அந்த 3 தர்ப்பப்புல்லை முறுக்கிண்டு நடுவில் ஒரு நாட்டு போட்டு முடிச்சு போட்டு வடிச்சுங்க. அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு சொம்பல் தீர்த்தம் வைத்துக்கொள்ளவும். ஒரு சின்ன டம்ளர் தீர்த்தத்துடன் தனியாக வைத்துக்கொள்ளவும். இது ஆச்சமனம் பண்ணுவதற்கு மாத்திரம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெரிய டம்ளர் ஒன்று எள்ளும் ஜலமும் கலந்து தர்ப்பணம் பண்ணுவதற்காக வைத்துக்கொள்ளவும். இதையெல்லாம் ரெடியாக வைத்துக்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்க வேணும். அவ்வளோதான். ஆச்சமனம் பண்ணணும். அந்த ஆச்சமனம் பண்ணுற போது பவித்திரம் இருக்கக்கூடாது. அச்சிதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. இப்போ கையில் பவித்திரம் போட்டுக்கோ. காலக்கடியில் 3 புல் போடு. பவித்திரத்தோட 3 புல் கையில் இடிக்க கொள்ளணும். ஓம் பூ, ஓம் புவா, ஓம் சுவா, ஓம் மகா, ஓம் ஜனா, ஓம் சவா, ஓம் சத்யம், ஓம் தத்சகுலவரேண்யம், நர்கோ தேவஸ்ய தீமஹி வித்மஹே பிரச்சோதயாத், ஓமாவா ஜோதிரசா அமிர்தம் பிரம்மா பூர்புவ ஸ்வரோம். சங்கல்பம் பண்ணணும். சொல்லு மந்திரம் சொல்ல வேணும். சங்கல்பம். பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சுதர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்ஸ்பிரதவத்ராத்யாக பாரிஷத்யா பரஸ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. அடுத்தது இடது கை மேலே வலது கை வச்சுட்டு வலது தொடையில் சொல்ல வேண்டிய அடுத்த மந்திரம் ஹரி ஓம். அடுத்த மந்திரம் ஸ்ரீ கோவிந்த 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 அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணுராஜ்ஞா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः ததீய பிராப்தே ஸ்ரீ வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே வாதே ஜம்பூர்வீவே பாரதவர்ஷே பரதக்கண்டே மேரோः தक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे अमावास्यां पुण्यतिथौ भानुवासरयुक्तायां पूर्वफल्गुणी तत्वपरि उत्तरफल्गुणी नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अमावास्यां पुण्यतिथौ प्राचीना வீதம் பூனலை மாற்றி போட்டுக்கொள்ளவும். பூனலை மாற்றி போட்டுக்கோ. ஸ்ரீ பகவதாஜ்ஞா கைங்கரியம் கோத்ரானாம் கோத்திரம் 3 பேர், சர்மானாம் 3 பேர், அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாஞ்ச. அடுத்தது மாதா மகனுடைய கோத்திரம் 3 பேர், கோத்ரானாம் சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகானாஞ்ச. அடுத்ததாக காரணிபத்தினுடைய விஷயத்தை சொல்லணும். தத் கோத்ரான் தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்பய அவசிஷ்ட சர்வே காருணீக பித்ரூணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதர் ஆஷாட்யாதி பஞ்சம அமரபக்ஷ சக்ரூன் மகாலய ஸ்ராத்தம் சிலதர்ப்பண ரூபேண அத்திய கரிஷ்யே என்று சொல்லிவிட்டு இடுக்கு புல்லை தென்பக்கம் போடவும். அந்த தாம்பாளத்து மேலே 2 பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 புல், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 3 புல் நீளவாக்கமாக நீளவாடையாக முதல்ல அது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் என்ன கொடுத்துருக்கோ அந்த பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். அடுத்து இப்போ என்ன பண்ணணும், இப்போது 3 புக்னும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு புக்னத்தை அந்த நீளவாடை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புல் மேலே கிராஸ் பண்ணி
மேலே ஒன்று வைங்கோ, தெற்கு நுனியாக வைக்க வேணும் ஒரு புக்னம். அப்புறம் நடுவில் ஒரு புக்னம் வைங்கோ, சென்டரில் தெற்கு நுனியாக வைக்க வேணும். கீழ்ப்பக்கத்தில் ஒரு புக்னத்தை வைங்கோ, தெற்கு நுனியாக வைக்க வேணும். மேல் உள்ள புக்னம் வந்து பித்ருக்கு, அதே மாதிரி கீழே உள்ளது மாதா மகருக்கு, நடுவில் உள்ளது காருண்ய பித்ருக்கு நாம் ஆவாகனம் பண்ணணும். படத்தில் காட்டினபடி மேலே ஒரு புக்னம், நடுவில் ஒரு புக்னம், கீழே ஒரு புக்னம் வச்சுருங்கோ. அடுத்து மீதி 3 புக்னம் உங்கள் கையில் இருக்கும். ஒவ்வொரு புக்னத்தையும் அடுத்து என்ன செய்யணுங்கிறத பார்த்து செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஆவாகனம் பண்ணணும். படத்தை பாருங்கள். அந்த படத்தில் 3 வர்க்கம் இருக்குது பாருங்க. நம்பர் 1 பித்ரு வர்க்கம், நம்பர் 2 கீழே மாதா மக வர்க்கம், நம்பர் 3 நம்பர் 3 நடுவில் காருண்ய பித்ரு வர்க்கம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஆவாகனம் பண்ண வேண்டியது ஈஸ்ட் சைடு மேலே உள்ள பித்ரு வர்க்கத்துக்கு முதல்ல பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு புக்னத்தை வச்சுருக்கோணுமா, புக்னத்தை வச்சுருக்க இல்லையா? இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மந்திரம் சொல்லி அந்த புக்னத்தின் மேலே எள்ளை போடுங்க. மந்திரம் சொல்லுங்க. முதல்ல எள்ளு எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் மந்திரத்தை சொல்லிகிட்டே போடுங்க. ஆயாது பிதரகா சோம்யா கம்பீரை பதவி பூர்வை பிரஜாமஸ்பயம் தததோரயிஞ்ச தீர்காய்த்வஞ்ச சதசாரதஞ்ச. கோத்திரம் சொல்லிக்கோங்க. கோத்ரானாம் பேர் 3 பேர், அப்பா தாத்தா தாத்தா. சர்மணா அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகான்னு. அம்மாவுக்கு அதே கோத்திரங்கிறதுனால திரும்ப சொல்லணும் அவசியம் இல்லை. அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரபிதாமகிஞ்ச ஆவாகயாமி. எள்ள போட்டுருங்க. இன்னும் 2 புக்கன் இருக்கும். அந்த ஒரு புக்கனத்தை எடுத்துக்கோங்க. மந்திரம் சொல்லி மேல் பக்கத்தில் உள்ள புக்கத்தோடு சேர்த்து வைக்கணும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. சத்ரசாத் சின்னம் பிரகிணாமிருதஸ்யோனம் பித்ருப்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரக சோம்யா பிதாமகா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. இப்போ அவனோட கோத்திரம் 3 பேர் சர்மானாம். அடுத்தது அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகானாம். அப்புறம் அதே தான் கோத்திரம் அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச இதமாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்னத்தை அது மேலே வச்சுருங்க, சேர்த்து வச்சுருங்க. அடுத்தது கொஞ்சம் எள்ளு எடுத்துட்டு அந்த புக்னத்து மேலே இதமர்ச்சனம் அப்படின்னு போடுங்க. அப்புறம் மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஷ்ருதம் ஸ்வதாஸ்தர்ப்பயமே அஸ்மத் பித்ரூன். எள்ளும் ஜலமா வலது கட்டவர்களால் அந்த புக்னத்து மேலே விடணும். இப்போது பித்ரு வர்க்கம் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தது மாதா வர்க்கம். மந்திரம் சொல்லுங்க. ஆயாது மாது பிதரகா சோம்யா கம்பீரைஹி பதவி பூர்வை பிரஜாமஸ்பயம் ததோரயிஞ்ச தீர்காய்த்வஞ்ச சதசாரதஞ்ச. அம்மாவுடைய அப்பாவளி கோத்திரத்தை சொல்லணும். கோத்ரானாம் பேரு தெரியலன்னா நாராயண நாராயண சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகான்னு. அடுத்தது அதே கோத்திரம் தான் வருது. திருப்பி ரிவீட் பண்ணுங்க. மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச ஆவாகயாமி. அந்த புக்னத்து மேலே எள்ள சேர்த்து. அடுத்தது இன்னொரு புக்னம் பாக்கி இருக்கும். அந்த புக்னத்தை எடுத்துக்கோங்க. சத்ரசாத் சுன்னம் பிரஹீணாமிருது யோனம் பிரத்யஸ்வா பராம்யகம் அஸ்மின் சீதந்தமே பிதரக சோம்யா பிதாமகா பிரவிதாமகாஞ்ச அனுகை சக. அடுத்து மாதாமகர் கோத்திரம். கோத்ரானாம். அடுத்து சர்மானாம் 3 பேர். பேர் இல்லைன்னா கோவிந்த நாராயண நாராயண என்று சொல்லிக்கொள்ளுங்கள். சர்மானாம் அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகானாம். அதே கோத்திரம்தான். மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகினாம்ச இதமாசனம் என்று இந்த புக்கனத்தை அது மேலே சேர்த்து வச்சுருங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம் பய கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தற்பதையுமே அஸ்மன் மாது பித்ரூன் என்று சொல்லி எள்ளும் ஜலமும் சேர்ந்து கட்டவர்களால் விட வேண்டியது. இப்போ இது முடிஞ்சது. அடுத்ததாக இங்கே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மாதா மகர் வர்க்கத்துக்கு இப்போ ஆவாகனம் பண்ணினோம். மாதா மகர்ங்கிறது யார்? அம்மாவுடைய அப்பா தாத்தா. அவர் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் கிடையாது. ஆகையினால புத்திரவர்க்கு மாத்திரம் புக்குன்னு வச்சுட்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. இந்த மகாலய தர்ப்பணம் பண்ணுறவா என்ன பண்ணுவா? அந்த பித்திருவர்க்கவும் அதோட காருண்ய புத்திரர்களுக்கு தனியாகவும் பண்ண வேண்டியது. ஸோ மாதாமகர் இருந்தால் அந்த வர்க்கத்துக்கு தர்ப்பணம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ காருண்ய வர்க்கத்துக்கு போகிறோம். புத்திர வர்க்கத்துக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு, மாதாமகர் வர்க்கத்துக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு. அடுத்தது மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது காருண்ய பித்திருக்களுக்கு
ஆவாகனம் பண்ணணும். இப்போது நடுவாக உள்ள புக்கனத்திற்கு வர வேண்டும். அதான் காருண்ய வர்க்கம். ஏற்கனவே அங்கே ஒரு புக்கனத்தை வச்சிருக்கீள். அதுக்கு மேலே எள்ளு சேர்க்க வேண்டும். மந்திரம் சொல்லி எள்ளு சேர்க்க வேண்டும். தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்ட சர்வே கருணீக புத்ரூணாம் ஆவாகயாமி. எள்ளு போட்டுருங்கோ. அடுத்தது இன்னொரு புக்கனத்தில் எடுத்து தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவிய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்ட சர்வே கருணிக புத்ரூணாம் இதமாசனம். அந்த புக்கனத்தை எடுத்து அதோட சேர்த்து வச்சுருங்கோ. அடுத்தது எள்ளு எடுத்து இதமர்ச்சனம் என்று அது மேலே போடணும். அப்புறம் மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிசுதம் தற்பதயமே சர்வே காருண்ய பித்ரூன் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளும் ஜலமும் சேர்த்துருங்கோ. கட்ட வரலாறு சேர்த்துருக்கோம். இப்போ காருண்ய பித்ருக்களுக்கு ஆவாகனம் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பண்ணணும். பித்ரு தர்ப்பணம், மாதா மகர் தர்ப்பணம், அப்புறம் காருண்ய பித்திற்கு தர்ப்பணம் பண்ண வேணும். முடிஞ்சது. அடுத்ததாக மறுபடியும் பித்திரு வர்க்கத்துக்கு போங்க. இப்போது 1/4 டம்ளர் தீர்த்தம் சேர்த்துட்டு அதில் எள்ளு இருக்கு இல்லையா, எள்ளை எடுத்து கொஞ்சம் போட்டுங்க. அதில் ஒவ்வொரு தரம் எடுத்து போட முடியாது. அதனால் எள்ளை கொஞ்சம் சேர்த்துங்க அதில் டம்ளருக்குள்ளே. இப்போ மந்திரம் சொல்லி சொல்லி அந்த புக்னத்தில் மேல் பக்கத்தில் விடணும். மேல் பக்கம் போகிற பித்திரு வர்க்கம் கட்ட வரலால் விடணும். உஜரதாம் அவரவுத் பராசக புன் மத்தியமா பிதரக சோம்யாசக அசூம்யயூ அவ்ரகா கிருதஜா ஏனோகவெந்தோ பிதரோக வேஷு சொல்லிட்டு இப்போ உங்கள் கோத்திரம் சொல்லுங்க. அப்பா கோத்திரம் சொல்லி பேரை சொல்லி சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கட்ட வரலால் எள்ளோட சேர்ந்து அந்த ஜலத்தை அது மேலே புக்ரத்தில் விட்டுருங்கோ. அடுத்தது அங்கிரசூனா பிதோ நவக்வா அதர்வணோ விவக சோம்யாசக தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிவத்ரேசௌ மனசே சியாம என்று சொல்லிட்டு கோத்ரானாம். அப்பா கோத்திரம் சொல்லுங்க. அப்பாவுக்கு 3 தரம். சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஒவ்வொருத்தருக்கும் 3 தரம் விடணும். அடுத்த மந்திரம் சொல்லுங்க. ஆயந்துனக பிதரக மனோஜவசக அக்ரீஸ்வாத்தாக பிரதிபர் தேவயானகி அஸ்மின் யஜ்ஞோ ஸ்வதயா மதந்து அதிப்ரவந்துதே அவன் பஸ்மான் சொல்லிட்டு கோத்திரம் அப்பா பேர் சர்மணா அஸ்மத் பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவுக்கு முடிஞ்சது. அப்புறம் அடுத்தது அப்பாவுடைய அப்பாவுக்கு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஷ்ருதம் சுதாஸ் தற்பதயமே பித்ரூன். கோத்திரம் தாத்தா பேர் அஸ்மத் பிதாமகான் ஸ்வதானமஸ் தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. 2ஆம் தரம். பித்ருப்பிய ஸ்வதாவிப்பிய ஸ்வதா நம பிதாமகேப்பிய ஸ்வதாவிப்பிய ஸ்வதா நம பிரவிதாமகேப்பிய ஸ்வதாவிப்பிய ஸ்வதா நம அக்ஷன் பிதரः. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 2 தரம் ஆச்சு. அப்புறம் 3ஆம் தரம். ஏசேக பிதரः ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த யதிதே ஜாதவேதः தயா பிரத்தகும் ஸ்வதயா மதந்து. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு 3 தரம். இது பிரவிதாமகர். மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்த சிந்தவः மாத்பீர்ன சந்தோஷதீஹி. கோத்திரம் அவருடைய பேரு தேர்தலில் நாராயணன் சொல்லிடுங்க. சர்மணா அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மந்திரம் சொல்லுங்க. மதுநக்த முதூஷசி மதுமன் பார்த்தி வகும் ரஜா மதுத்யௌ அஸ்துன பிதா. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்த மந்திரம் சொல்லுங்க. மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்பீர் காவோ பவந்துனா. கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இதிலே பித்ருவர்க்கத்திலேயே இப்போ ஸ்திரீகளுக்கு அதே மாதிரி கோத்திரம் அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. அம்மா பேரை சொல்லிட்டு 3 தரம். அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் மாத்ருஸ்வதானமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அடுத்தது பிதாமகி அப்பாவுடைய அம்மா பாட்டி. கோத்திரம் பேரு அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அடுத்த பாட்டி. கோத்திரம் அதே கோத்திரம் தான் வரும். பித்ரு வர்க்கம். கோத்திரம் பேரு அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி 3 தரம். அஸ்மத் பிரவிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஞாதா அஜ்ஞாத
பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 3 தரம். ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரூன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா அஜ்ஞாத பித்ரு பத்னி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி என்று 3 தடவை சொல்லணும். பிறகு ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் சுதாசு தற்பதயமே பித்ரூன் என்று சொல்லிட்டு அந்த டம்ளர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எள்ளோட சேர்ந்து மெதுவாக விட்டுடுங்கோ. திருப்தியதை 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 என்று சொல்லி அந்த கம்ப்ளீட்டாக சேர்த்துருங்க. அதை மிச்சம் வைக்க வேண்டாம். பித்ருவர்க்கம் முடிஞ்சது. தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்கனத்துக்கு இவ்வளோ நாள் இந்த செஞ்சதெல்லாம் இப்போ அடுத்தது நம்ம கீழே வரணும். மாதா மகர் வர்க்கத்துக்கு வரும். இப்போ மந்திரம் சொல்லுங்க. கீழ் உள்ள புக்கனத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். அடுத்தது மாதா மகர் வர்க்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி தாயாருடைய தகப்பனார் உயிரோடு இருந்தால் இந்த வர்க்கத்திற்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இல்லாவிட்டால் செய்ய வேணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துக்கோ. 3/4 டம்ளர் தீர்த்து எடுத்துக்கோ. மறுபடியும் எள்ளை சேர்த்துக்கோங்க. அதில் எள்ளை சேர்த்துக்கொண்டு 3 தரம் பண்ணணும். மந்திரம் சொல்லுங்க. குஜரதாம் அவர் உத்பராசா உன்மத்தியமாக பிதரா சோம்யாசா அசூமியு அவ்ரகா கிருதஜா தேனோக வந்தோ பிதரோக வேஷு. கோத்திரம் அம்மாவுடைய அப்பா பேர் அஸ்மத் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. கட்டவர்களால் சேருங்க. அடுத்தது மந்திரம் சொல்லுங்க. அங்கிரசூனகா பிதரோன பக்வா அதர்வணோ பிரவா சோம்யாசா தேஷாம் பயம் சுமதௌ யஜ்ஞானாம் அபிபத்ரேசோ மனசேஷ்யாம. கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் சுதா நமஸ்தர்ப்பயாமி. 2 தரம் ஆச்சு. 3ஆம் தரம். அடுத்தது ஆயந்தனா பிதரக மனோஜவசா அக்னிஸ்வாத்தாக பதிவதேவயானை அஸ்மின் யஜ்ஞஸ்வதயா மதந்து அதிப்து வந்துதே அவன் அஸ்மான். கோத்திரம் பேரு அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது 3 தரம் முடிஞ்சது. தாத்தா கப்பா தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு சொல்கிற போது நீங்கள் கட்டவர்களால் தீர்த்து விட்டுருங்க எள்ளோடு சேர்ந்து. அடுத்து மந்திரம் சொல்லுங்க. ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தற்பதயுமே மாது பித்ருன். கோத்திரம் பேரு மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது பித்ருப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நம பிதாமகேப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நம பிரபிதாமகேப்யா ஸ்வதாவிப்யா ஸ்வதா நம அக்ஷன் மாது பிதரக. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்ததாக ஏசேக பிதரக ஏசனேக யாகும்ச வித்யாகும்ச ந பிரவித்ம அக்னேதான் வேத்த எதிதே ஜாதவேத தயா பிரத்தகும் சதயா மதந்தோ. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அவருடைய அப்பாக்கு மதுவாதா விரதாயதே மதுக்ஷரந்து சிந்தவா மாதீன சந்தோஷதீஹி. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்த மதோஷசி மதுவக் பார்த்திவகும் ரஜா மதுச்சோ அஸ்துன பிதா. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மதுமானோ வனஸ்பதி மதுமாகும் அஸ்து சூரிய மாத்வீர் காவோ வந்தன. கோத்திரம் பேரு அஸ்மத் மாது பிரவிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ மாதா வர்க்கத்தினுடைய ஸ்திரீகள் பாருங்க. கோத்திரத்தை சொல்லிக்கோ. அம்மா தாத்தாவுடைய கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்திரம் பேரு மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. 3 தடவை சொல்லுங்க. மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மாதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அவளுக்கு அம்மாவுடைய கோத்திரம் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. மாது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. மாது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. மாது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது அவருடைய அம்மா கோத்திரம் பேரு மாது பிரவிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. மாது பிரவிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. மாது பிரவிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி. பேர் தெரியலன்னா அப்பா வழிக்கு நாராயணன் சொல்லுங்க. அதே மாதிரி அம்மா வழியில் லக்ஷ்மின்னு சொல்லிக்கோங்க. அடுத்ததாக ஊர்ஜம் பகந்தி அமிர்தம் கிருதம்பய கீலாலம் பரிஸ்ருதம் சதாச தற்பதயமே மாது பித்ருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளோட சேர்ந்து ஜலத்தை கம்ப்ளீட்டாக விட்டுருங்கோ. கட்டவரால் சேர்த்து திருப்தியதை என்று சொல்லிக்கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துடும். அந்த டம்ளரில் மிச்சம் இருக்க வேண்டாம். பித்ருவர்க்கம் தர்ப்பணம் பண்ணியாச்சு. மாதா மகர் வர்க்கம் தர்ப்பணம் பண்ணியாச்சு. அடுத்தது நடுவாக இருக்கக்கூடிய காருண்ய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். டம்ளரில் தீர்த்து எடுத்துட்டு அதில் எள்ளு கொஞ்சம் எடுத்து போட்டுண்டு இப்போ மந்திரம் சொல்லி காருண்ய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். தத்தத் கோத்ரான்
தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருண்யபுத்ரூணாம் ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிகபுத்ரூணாம் ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக புத்ரூணாம் ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ருபத்னி ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ரு பத்னி ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மணः வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே காருணிக பித்ரு பத்னி ஸ்வானவஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தி அமிர்தம் கதம்பயா கீலாலம் பரிஸ்ருதம் சர்ப்பதயமே சர்வே காருண்ய பெத்ரூன் திருப்தய 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 என்று எள்ளும் ஜலவுமாக கட்டவர்களாக முழுவதும் ஒற்றிட வேண்டியது. இப்போது காருண்ய பித்தர்களுக்கு தர்ப்பணம் முடிந்தது. கையை கூப்பிக்கொண்டு தெற்கு பார்த்து எழுந்து நில்லுங்கள். சொல்லுங்க. நமோவக பிதரோசாய நமோவக பிதர சூஷ்மாய நமோவக பிதரோ ஜீவாய நமோவக பிதர ஸ்வாதாயை நமோவக பிதரோ மன்யவே நமோவக பிதரோ கோராய பிதரோ நமோவக. யேதஸ்மின் லோகே ஸ்தயுஷ்மாம்ஸ்தேனு யேதஸ்மின் லோகே மாம்தேனு யேதஸ்மின் லோகே ஸ்தயும் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த யேதஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம் என்று சொல்லிக்கொண்டு உபவீதம், அதாவது வலது பக்கம் போட்டுங்க பூனலை புக்னத்தை. இப்போ உபவீதம் பூனலை வலம் பண்ணிட்டு புக்னத்தை 3 தரம் பிரதர்சனம் சுற்றி வாங்கும். பிரதர்சனம் பண்ணுற போது சொல்ல வேண்டிய மந்திரம் வாஜே வாஜே அவத வாஜினோத நேஷு விப்ரா அமிர்தா கிருதஜ்ஞா அஸ்ய மத்வ பிபத மாதயத்வம் திருப்தா யாதபிதிபர் தேவயானகி தேவதாப்பிய பித்ருப்பியச்ச மகாயோகிப்ப ஏவச நம ஸ்வாதாயை ஸ்வாகாயை நித்தியமேவ நமோ நமக என்று பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுக்கோங்க. பண்ணிட்டு இந்த புக்கனத்தை சேவிச்சுட்டு அபிவாதையை பண்ணுங்க. கீழே உட்காந்து மறுபடியும் பிராச்சீராக மறுபடியும் இடது போட்டுங்க பூனலை. எள்ளை மாத்திரம் கையில் எடுத்துக்கோங்க. பித்திருக்கொலைகள்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணியாச்சு. அவளை எல்லாம் யதாஸ்தானத்துக்கு அனுப்புகிறோம், பித்ருலோகத்துக்கு அனுப்புகிறோம். முதல்ல மேலே உள்ள புக்னத்துக்கு வந்து எள்ளை சேருங்க. மந்திரம் சொல்லுங்க. அதை அப்பாவோட கோத்திரம் 3 பேர் கோவிந்த 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 சர்மணஹா சொல்லுங்க. அஸ்மத் பித்ரு பிதாமக பிரவிதாமகான்னு அஸ்மத் மாத்ரு பிதாமகி பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி எள்ளை சேர்த்துருங்க. அடுத்து கீழே வாங்க. கீழே உள்ள புக்கணத்துக்கு மாதாமகர் கோத்திரம் பேர் 3 பேர் நாராயண சர்மான் சொல்லுங்க. அஸ்மத் மாதாமக மாது பிதாமக மாது பிரவிதாமகான்னு மாதாமகி மாது பிதாமகி மாது பிரவிதாமகிஞ்ச யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு கீழே உள்ள புக்கணத்துக்கு எள்ளை சேர்த்துருங்க. இப்போ என்ன, இப்போ பித்ரு வர்க்கத்தை யதாஸ்தானம் பண்ணியாச்சு. அடுத்தது மாதாமகர் வர்க்கத்தையும் யதாஸ்தானம் பண்ணிட்டோம். அடுத்ததாக நடுப்புறமாக இருக்கக்கூடிய காருண்ய புத்திருக்களை நாம் யதாஸ்தானம் பண்ண வேணும். மந்திரம் சொல்லி யதாஸ்தானம் பண்ணலாம். ஒரு எள்ளை அது மேலே போட்டு யதாஸ்தானம் பண்ணணும். தத்தத் கோத்ரானா தத்தத் சர்மணா வசுவசு ஸ்வரூபான் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்ரய அவசிஷ்ட சர்வே கருணீக புத்ரூணாம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி என்று எள்ளை மேலே சேர்த்துங்கோ. அடுத்ததாக செய்ய வேண்டியது, புத்திர வர்க்கத்தில் 2 புக்கணம் இருக்குது, மாதாமகர் வர்க்கத்தில் 2 புக்கணம் இருக்குது, காருண்ய பித்திர வர்க்கத்தில் 2 புக்கணம், மொத்தம் 6 புக்கணம். அந்த 6 புக்கணத்தினுடைய முடிச்சு அவுத்துருங்கோ. நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது தென் திசை பக்கம் நுனி இருக்கிற மாதிரி தர்ப்பத்தை எல்லாத்தையும் பிடிச்சிக்கோ. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோ. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் உட்காந்துருக்கள். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் தெற்கு. தர்ப்பத்தினுடைய நுனிகள் தென்பக்கம் இருக்கிற மாதிரி கையில் பிடிச்சிட்டு கொஞ்சம் எள் எடுத்து கையில் போட்டுங்கோ. எள் எடுத்து கையில் போட்டுட்டு எள்ளும் ஜலவுமா அந்த தர்ப்பத்தோடு சேர்ந்து தாம்பாளத்தில் விளற மாதிரி மந்திரம் சொல்லி நீங்கள் மேலே தாம்பாளத்தில் சேர்த்துங்க. அதை இப்போ மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம்ன பிதான பிரதான பந்து நானிய கோத்திரணா
தே திருப்தி மகளாயாந்தோ மயா தியக்தைஹ குசைத்திலைஹ திருப்தியத 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 என்று அந்த தாம்பாளத்தில் சேர்த்துருங்க. அப்படியே கையில் எள்ளு இருந்ததுன்னா ஜலத்தால் கையால் உபவீதம் பண்ணிக்கோங்க. பவித்திர எடுத்து காதில் வச்சுக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. அப்புறம் பவித்திரத்தை கையில் போட்டுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புக்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சுத்தமான இடத்துல கீழே சேர்த்துருங்க. பவித்திரத்தை அவுத்துருங்க. இப்போ அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திரிவிக்ரமாய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீவராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ.